வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிதிஷ் வீட்ல இனியா கிட்ட செழியன் தனியா நின்னு பேசிட்டு இருக்காரு. இனியா, இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்ன மட்டும் மனசுல வச்சுதான் நம்ம குடும்பமே ஒண்ணு சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம். இந்த கல்யாணத்தால உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நம்புறோம்டா. அதே மாதிரி நீயும் நம்பணும். ஓகேவா? உன்னோட சந்தோஷம் தாண்டா எங்களோட சந்தோஷமும். சரியா அப்படின்னு செழியன் கேட்க உம்முன்னு தலையாடுறாங்க இனியா. செழியன் கண்ல இருக்க தண்ணியை துடைச்சிட்டு ஜெனி கிளம்பலாங்கிறாரு. உடனே அவசரமா திரும்புற இனியா, அக்கா 2 பேரும் கிளம்புறீங்களான்னு கேக்குறாங்க. ஆ, கிளம்பணும் இல்ல இனியா அப்படின்னு ஜெனி சொல்ல, கொஞ்ச நேரம் என் கூட இருங்களேன், எனக்கு பயமா இருக்குக்காங்கிறாங்க இனியா. இங்க பாரு, உன்னை எங்கேயும் தனியா விட்டுட்டு போகல, நீ வாழ போற வீட்டுலதான் விட்டுட்டு போறோங்கிறாங்க ஜெனி. அப்புறமா கிளம்புங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு தவிப்பா இனியா கேக்குறாங்க. இங்க பாரு, உங்க வீடு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நான் அடிக்கடி வந்துட்டு போன வீடுதான். ஆனாலுமே கல்யாணம் முடிச்சு நாங்க வரும்போது எனக்கும் ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமா தான் இருந்தது. என் மம்மி டாடி எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன், வீட்டுக்கே ஓடலாம் போல இருந்தது. ஆனா அது எல்லாமே கொஞ்ச நாள்ல பழகிடும். எல்லா பொண்ணுங்களுமே இப்படி ஒரு லைஃப் தானே வாழறாங்க. பழகிடு இனியான்னு ஜெனி ஆறுதல் படுத்துறாங்க. ஏய் இங்க பாரு இனியா, எதுக்கு தேவையில்லாம பதற? நாங்க என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கோம், பக்கத்துல தானே இருக்கோம் அப்படின்னு செழியன் சொல்ல, அண்ணே அப்படின்னு தேம்ப ஆரம்பிக்கிறாங்க இனியா. தோல்ல சாச்சி தட்டி கொடுத்துட்டு, இங்க பாருடா, எப்போ உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணினாலும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு, ஓகேவா? அதே மாதிரி எங்களுக்கு எப்போ உன்னை பார்க்கணும்னு தோணினாலும் நாங்க வந்துருவோம்னு செழியன் சொல்ல, தலையை குனிஞ்சிட்டு இனியா அழுதுட்டு இருக்காங்க. மறுபடியும் தோல்ல சாச்சிட்டு, டேய் செல்லம் செல்லம் அழாகுற செல்லம் அப்படின்னு செழியன் கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. இனியா அப்படின்னு ஜெனி கூப்பிட, சொல்ல அப்படிங்கிறாரு செழியன். அழாத இனியா அப்படின்னு ஜெனியும் சமாதானப்படுத்துறாங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்க வரோம் நிதிஷ் கிட்ட சொல்ல, அடுத்து சுதார் கிட்ட சந்திரிகா கிட்டன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களும் வாங்க வாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. அடுத்து இனியாவும் அவர் கூட செழியன் ஜெனியும் வர்றாங்க. செழியன் கண்ணுல லைட்டான கண்ணீரோட, நாங்க கிளம்புறோம் சார்னு சுதாகர்ட்ட சொல்றாரு. சரிங்கன்னு அவரு கை கூப்ப, போயிட்டு வாங்கன்னு சந்திரிகாவும் கைய கூப்புறாங்க. இனியா மறுபடியும் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அழ ஆரம்பிக்க, செழியன் தோல்ல சாச்சு வச்சுக்கிறாரு. இனியா, செழியா அப்படின்னு ஜெனி சொல்ல, என் தங்கச்சிய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு நிதிஷ் கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போங்கங்கிறாரு நிதிஷ். இனியா அழாதடான்னு சொல்ல, அக்கா அப்படின்னு அழற இனியாவ தோளோட சாச்சிக்கிறாங்க ஜெனி. இங்க பாரு, ஏதாவது நான் போன் பண்ணணும் சரியா, நீ எதுக்கும் பயப்படாதங்கிறாங்க ஜெனி. ஓ, அண்ணனும் அண்ணியும் வெளிநாட்டுக்கா போறாங்க, எதுக்கு இவ்ளோ அழுக, ஹாப்பியா இரு இனியா அப்படின்னு சந்திரிகா சொல்ல, உங்க தங்கச்சிய பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இனியா இன்னுமே எங்க வீட்டு பொண்ணு, எங்க பொண்ணு. இனியாவ பத்திரமா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம், நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சுதாகர் நீளமா டயலாக் பேச, அவருக்கு கும்பிடு போடுறாரு செழியன். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, நிதிஷும் அவங்க அப்பா எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டு அனுப்புறாங்க. இனியா கிட்டையும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு செழியனும் ஜெனியும் கிளம்புறாங்க. கொஞ்சம் பயத்தோடையும் தயக்கத்தோடையும் அப்படியே திரும்பி இனியா அவங்கள எல்லாம் பாக்குறாங்க. செல்வி வீட்ல இருந்து வெளியே கிளம்புறாங்க. ஆகாஷ் வா போலான்னு சொல்ல, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆகாஷ். என்னடா அப்படின்னு செல்வி கேட்க, கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, கோச்சிங் கிளாஸ் வீட்ல இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்ல, அதோ நடந்தே போற தூரம் தான், இதுல என்ன யோசிக்கிற? அப்படியே முடியலன்னா ஒரு 10 ரூபா கொடுத்தா ஷேர் ஆட்டோல போய் இறங்க போற அப்படின்னு செல்வி சொல்ல, அம்மா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வேண்டாமா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, சொல்றத கேளு ஆகாஷ், பேசாம வாங்குறாங்க செல்வி. சரிம்மா, கோச்சிங் கிளாஸ்க்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு ஆகாஷ் கேட்க, இல்லதான், உன் தங்கச்சி நகை ஏன் நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், வா அப்படின்னு செல்வி கூப்பிட, அம்மா நான் சொல்றத கேளுமா, இதெல்லாம் வேண்டாமா, நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேம்மா, எதுக்குமா காசு இல்லாத நேரத்துலன்னு ஆகாஷ் கேட்க, எலே அது நல்ல கோச்சிங் கிளாஸ் ஆம்டா, அங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்களாம், அங்க படிச்ச நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்கான் அப்படின்னு செல்வி சொல்ல, அம்மா எதுக்குமா இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலயும் என்னைய கோச்சிங் கிளாஸ் சேர்த்தே தீரணும்னு நினைக்கிற அப்படின்னு ஆகாஷ் கேட்க, நான் உன்னைய கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அது தப்பா? ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு செல்வி கேட்க, அதுக்கு இல்லம்மா அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க, நீ என்னென்னமோலாம் நடக்கும்னு நினைச்ச, ஏணி வச்சு வானத்துல இருக்க நட்சத்திரத்தெல்லாம் புடிச்சிடணும்னு நினைச்ச, பழசெல்லாம் பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால பேசாமையும் இருக்க முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனீங்க, விரும்புனதுல சம்பந்தப்பட்டவங்க 2 பேரு, ஆனா அதுல இனியா பாப்பாவுக்கு கல்யாணமாகி
புருஷன் வீட்டுக்கே போயிருக்கோம். நல்லா இருக்கட்டும். அது நான் தூக்கி வளர்த்த புள்ள. அது கல்யாணத்த கூட என்னால பாக்க முடியல. ஆனாலும் இனியா பாப்பா நல்லா இருக்கட்டும். ஆனா உன் நிலைமைய நினைச்சு பாருடா. அடிபட்டு மிதிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடந்து இப்ப பரீட்சையில தோத்து போனதுதான் மிச்சம். என்னென்ன பேசுனாங்க எல்லாரும். எத்தனை தடவை வேலைக்காரி மகன்னு குத்தி காட்டுனாங்க. எம்பட்டு அசிங்கப்படுத்துனாங்க உன்னைய. இங்க பாரு ஆகாசு. இத்தனை நாளா நீ முன்னேறினா நம்ம குடும்பமும் முன்னேறும்னு ஆசைப்பட்டேன். அதோட உன் தம்பி தங்கச்சிய கை தூக்கி விடுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன்டா, நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீ நம்ம வீட்டை திரும்பி பார்க்காம போனா கூட பரவாயில்ல. நீ கலெக்டர் ஆகணும் அப்படின்னு செல்வி சொல்ல, அப்படிலாம் போக மாட்டேமா. உங்களை எல்லாம் விட்டு நான் ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க. எங்களை எல்லாம் நீ திரும்பி பார்க்க வேணா, எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா நம்மள கிண்டல் பண்ணவங்க முன்னாடியும் நம்மள கேலி பண்ணவங்க முன்னாடியும் நீ வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு வரைக்கும் நான் வீட்டு வேலை செஞ்சதை கேவலம்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. எப்பவுமே நான் நினைக்கவும் மாட்டேன். ஒரு சிலர் என்னை கேவலமா பார்த்தாங்க, கேவலமா பேசுனாங்கல்ல. வேலைக்காரி செல்வி மகேன்னு உன்னை கேவலமா பேசுனாங்கல்ல. அவங்க எல்லாரும் கலெக்டர் ஆகாஷோட அம்மான்னு என்ன சொல்லணும். என்ன ஆச்சரியமா பார்க்கணும். நீ பெரிய ஆள் ஆகணும்டா ஆகாசு. இத மட்டும் அம்மாவுக்காக செய்டா ப்ளீஸ்னு கையெடுத்து கும்பிடுறாங்க செல்வி. அம்மா அப்படின்னு ஆகாஷ் பதறி போய் அவங்க கைய புடிச்சுக்க. ஆமாண்டா, ஒருத்தவங்க இருக்கிற நிலைமைய பார்த்து அவங்கள கேவலமா நடத்துற எல்லாருக்கும் நீ பாடம் கத்து கொடுக்கணும் ஆகாசு. கண்டிப்பா நீ கலெக்டர் ஆகியே தீரணும் அப்படின்னு செல்வி சொல்ல, ஆவேமா கண்டிப்பா கலெக்டர் ஆவேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, நீ சொன்ன சொல்லில இருந்து எப்பவுமே மாறக்கூடாதுங்கிறாங்க செல்வி. மாற மாட்டேமா, நான் கண்டிப்பா கலெக்டர் ஆவேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, சரி வா போலான்னு கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. சுதாகர் வீட்ல 4 பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. என்னம்மா நீ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? நல்லா சாப்பிடுமான்னு சுதாகர் சொல்ல, நல்லாதான் சாப்பிடுறேன் அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல, எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சுதாகர் கேட்க, பிடிச்சிருக்குங்கிறாங்க இனியா. டேய் வீட்டை சுத்தி காட்டினியாடா அப்படின்னு நிதிஷ் கிட்ட கேட்க, சுத்தி காட்டிட்டேன்பா அப்படின்னு இனியாட்ட உட்கார்ந்துருக்க நிதிஷ் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. எழில் போன் பண்ண மொபைல் எடுத்து இனியா பாத்துட்டு இருக்காங்க. யாருமா போன்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, எழில் அண்ணன் அப்படின்னு இனியா சொல்ல, பேசு அப்படின்னு சுதாகர் சொல்ல, காலை ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோ அப்படின்னு இனியா சொல்ல, ஹலோ லட்டு அப்படின்னு எழில் கூப்பிட சொல்லுனேங்கிறாங்க இனியா. எப்படிடா இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்கேன்னு அப்படின்னு இனியா சொல்ல, வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு எழில் கேட்க, சுதாகர் ஒரு பார்வை பார்த்துட்டு செட் ஆயிடுச்சுங்கிறாங்க இனியா. உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு எழில் கேட்க, பாத்துக்கிறாங்கன்னு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. சரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எழில் கேக்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு இனியா சொல்லு. ஐயோ சாரிடா. சரி ஓகே நீ நல்லா சாப்பிடு ஓகேவா, நான் உனக்கு அப்புறம் பண்றேங்கிறாரு எழில். பரவாயில்லண்ணே இனியா சொல்ல, பரவாயில்லடா நீ நல்லா சாப்பிடு ஓகேவா, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு எழில் சொல்ல, இனியா சரின்னு தலையாட்ட, ஓகே ஓகே டேக் கேர் பை அப்படின்னு எழில் போனை வச்சிடுறாரு. இனியாவும் போனை வைக்க, நீ சமைப்பியா இனியா அப்படின்னு சந்திரிகா கேட்க, பேசிக்கா குக்கிங் தெரியும் ஆனா பெருசா சமைக்க தெரியாது அப்படின்னு இனியா சொல்ல, உங்க அம்மா ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருக்காங்க, பெரிய குக்குன்னு சொல்றாங்க, உனக்கு சமைக்க சொல்லி தரலையா அப்படின்னு சந்திரிகா கேட்க, வீட்ல அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, சமையல் முழுக்க அவங்க தான் பாத்துக்க போறாங்க, இனியாவுக்கு சமையல் தெரியலன்னா என்ன இப்போ அப்படின்னு சுதாகர் கேட்க, நிதிஷ் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. சும்மா தாங்க கேட்டேன், சமைக்கிறோமோ இல்லையோ சமையல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, அதான் கேட்டேங்கிறாங்க சந்திரிகா. சாப்பிடுமா சாப்பிடு அப்படின்னு சந்திரிகா சொல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க இனியா. அடுத்து இனியாவோட மொபைல் ரிங்காக, இப்ப யாருமான்னு கேக்குறாரு சுதாகர். ஏன் பெரிய அண்ணங்கிறாங்க இனியா. பேசுன்னு சுதாகர் சொல்ல, கால் ஆன் பண்ணி காதுல வச்சு ஹாய்னேங்கிறாங்க இனியா. டேய் இனியா என்ன பண்றடா அப்படின்னு செல்லியன் கேட்க, டேய் டாடி இருக்கேன்டா பக்கத்துல, எப்படிடா இருக்கேன்னு கேட்க, ஹாய் டாடிங்கிறாங்க இனியா. டாடி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படின்னு கோபி சொல்ல, டாடி மட்டும் இல்ல வீட்ல எல்லாரும் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றோம் தெரியுமா அப்படின்னு செழியன் சொல்ல, நானும் தாங்கிறாங்க இனியா. ஏமா அங்க வீட்ல எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கோபி கேட்க, ஆமாம் டாடி அப்படின்னு இனியா சொல்ல, என்ன நீ எஸ் நோன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கோபி கேக்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாடின்னு இனியா சொல்ல, ஓ எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா, குட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. ஆமா டாடிங்கிறாங்க இனியா. சரிடா நீ நிம்மதியா சாப்பிடு, நாம அப்புறம் பேசலாம் அப்படின்னு கோபி சொல்ல, ஓகேடா பாத்துக்கடா பையன்னு செலியன்னு சொல்ல, அங்க ஈஸ்வரி வந்து உட்கார்றாங்க. ஓகே டாடின்னு போன் எடுக்கிறாங்க இனியா. இனியாவுக்கு இது எத்தனாவது போன் கோபி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அவ புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போய் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னமா பண்றது
குழந்தை இல்லாம ஒரு மாதிரியா இருக்குமா அப்படின்னு கோபி சொல்ல, நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவீங்க. பகல் பூரா வீட்ல இருக்கிறது நான் தான். அவங்களோட அதிக நேரம் இருந்ததும் நான் தான். நான் உங்க எல்லாரை விட அதிகமாவே அவளை மிஸ் பண்றேன். அதுக்காக இத்தனை போனா பண்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, திடீர்னு இனியா இல்லாத வீடு ரொம்ப வெறுமையா இருக்கு. இத ஏத்துக்கவே முடியல அப்படின்னு கோபி சொல்ல, பொம்பளை பிள்ளையா இருந்தா இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் தானே ஆகணும். நானும் அப்படித்தானே உன் அப்பாவோட வந்தேன். பாக்யா கூட இந்த வீட்டுக்கு அப்படித்தானேடா வந்தா. பார்க்கணும் பேசணும்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நாள்ல தானா பழகிடும்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, 2 பேருமே ரொம்பவே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. செழியா உங்க அம்மா எங்கடா? ஈஸ்வரி கேட்க, அம்மா ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாட்டி அப்படின்னு செழியன் சொல்ல, ஹா, அவள மாதிரி இருக்கணும். எந்த கவலையும் கிடையாது. இனியாவுக்கு கல்யாணம் ஆகி போனதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. இப்ப கூட அவ ரெஸ்டாரண்ட் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு ஈஸ்வரி வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாருக்கும் உன் மேல பாசம் ரொம்ப அதிகமா இனியா அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆ ஆமா அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல, நிஜமாவே உன் மேல பாசம் வச்சிருக்காங்களா இல்லையான்னு நாளைக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இனியாவை பார்த்து சிரிக்கிறாரு சுதாகர். மறுநாள் பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, அக்கா வாக்கா உனக்கு லீவ் இல்லையா உனக்கு அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. கல்யாண வேலை பார்த்து டயர்டா இருக்கும்ல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்லன்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க. நமக்கு என்ன ரெஸ்ட்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, அக்கா இனியா புருஷன் வீட்டுக்கு கிளம்பிருச்சா அப்படின்னு இன்னொரு லேடி கேட்க, கிளம்பிட்டா. ஆமா டிஃபனுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்யா கேட்க, முடிஞ்சிருச்சுக்காங்கிறாங்க அந்த லேடி. செல்வி வரலையான்னு பாக்யா கேட்க, வரலக்கா இன்னும் வரலங்கிறாங்க ஒரு லேடி. இனியா அவ புருஷன் வீட்டுக்கு போனது உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு அந்த லேடி கேட்க, இத்தனை நாள் கூடவே இருந்துட்டா, கிளம்பும் போது வருத்தமா தான் இருந்துச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, பொண்ணை பெத்தாலே இதுதான் நிலைமை அப்படின்னு அந்த லேடி வருத்தப்பட்டுட்டு இருக்க. ஆமா சாயங்காலம் பார்ட்டி ஆர்டர் இருக்குல்ல, அதை யார் பாத்துக்கிறதுன்னு பாக்யா கேக்குறாங்க. அத கீதாவும் சாந்தியும் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லேடி, அக்கா உங்க சம்பந்தி நம்ம ரெஸ்டாரண்ட் கேட்டாருன்னு சொன்னாங்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சொல்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ரெஸ்டாரண்ட் ஒண்ணு நம்ம கைய விட்டு போகலையே அப்படின்னு அந்த லேடி கேட்க, அது எப்படி போகும், போக விட்டுருவேனா நானு, சரி போய் வேலையை பாருங்க, இத டேபிள் டிராயர்ல வச்சிரு. அந்த லேடி கிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு திரும்புறாங்க பாக்யா. அவங்க உள்ளர 2 ஸ்டெப் வைக்க கதவு படார்னு திறக்குது. திறந்த கதவு வழியா செம்ம ஸ்டைலா என்ட்ரி கொடுக்கறாரு சுதாகர். அவரு பின்னாடி அவரோட அசிஸ்டன்ட், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு மொத்தமா 4 பேர் அங்க வர்றாங்க. இவங்க எதுக்கு இங்க வர்றாங்கன்னு பாக்யா பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே பாக்யாவை ஒரு பார்வை பார்த்துட்டு துளி கூட சட்டை பண்ணாம ஒரு டேபிள் பக்கத்துல போட்டிருக்க சோஃபால வந்து உட்கார்றாரு சுதாகர். அப்போ அங்க வேலை செய்யற லேடி ஒரு பவுலோட கிராஸ் பண்ணு சொடக்கு போடுறாரு. என்னங்க சார்னு கேட்க, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வித்தவுட் ஐஸ்ங்கிறாரு. ஓகே சார்ன்ட்டு அவங்க போறாங்க. பாக்யா விடுவிடுன்னு அங்க வந்து நிக்க, குட் மார்னிங் சம்பந்திங்கிறாரு சுதாகர். குட் மார்னிங் அப்படின்னு பாக்யா சொல்ல, உங்க ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆபீஸ் ரூம் எல்லாம் தனியா இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓ ஓகே ஓகே அப்படிங்கிற சுதாகர் உட்காருங்கன்னு எதிர்த்தால காட்டுறாரு. பாக்யாவும் யோசனையா எதிரில வந்து உட்கார, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க, நல்லா இருக்கேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் எதுக்கு சார்னு கூப்பிடுறீங்க, சம்மந்தின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற சுதாகர் கோட்டுக்குள்ள இருக்க சட்டையை கொஞ்சம் நெகிழ்த்தி விட்டுட்டு, ரொம்ப ஹாட்டா இருக்கு, ஏசி பத்தலன்னு நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டம் இல்லைங்க மேடம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை நமக்கு பொன் குழந்தை இல்லைன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நீங்க ஒரே பண்ணிக்கவே வேண்டாம், இனியாவை எங்க சொந்த பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, உம்மன்னு தலையாட்டுறாங்க பாக்யா. அப்போ அந்த லேடி வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை எடுத்து ஒரு சிப் குடிக்கிறவரு, சுகர் போட்டீங்களான்னு கேட்க, ஆமாங்க சாருங்கிறாங்க அந்த லேடி. ஜூஸ் போடும்போது சுகர் வேணுமா வேணாமான்னு கேட்கணும். நான் டயபெட்டிக் இல்ல, ஆனா டயபெட்டிக் யாராவது வந்து இந்த ஜூஸ குடிச்சிருந்தா அவங்க நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சுதாகர் கேட்க, சாரி சாருங்கிறாங்க அந்த லேடி. அவங்க தயக்கத்தோட பாக்யா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவரு கோட்டை கொஞ்சம் மூடின மாதிரி உட்கார, உங்களுக்கு ஐஸ் வேணாம்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி யாருக்காவது சுகர் வேண்டானா அவங்களே அதை சொல்லுவாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓ நீங்க அப்படி வர்றீங்களா, நைஸ் நைஸ் சம்பந்தியம்மா, நம்ம ஒரு டீலிங்க்கு வந்திருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆமா ரெஸ்டாரண்டோட பேர் மாறும், உங்க பக்கத்துல இருந்து இனியாவோட பேரு மேனேஜ்மெண்ட்ல வந்து சேரும், அதானேங்க சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, வெரி குட், பேசுனத அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதுதான் என் அட்வொகேட் நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ல
ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு தடவை படிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு சுதாகர் சொல்ல லாயர் டாக்குமெண்ட பாக்யா முன்னாடி வைக்கிறாரு. சாதாரணமா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற பாக்யாவோட முகம் மாறுது. அப்படியே அவரு சுதாகரை சுதாகர் லாயரை பாக்குறாரு. ஒவ்வொரு பேஜா திருப்ப திருப்ப பாக்யாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிர்ச்சிக்கு மாறுது. படிச்சு முடிச்சு அவங்களுக்கு உலகமே தலைகீழா சுத்துற மாதிரி இருக்கு. நம்ப முடியாம இன்னொரு தடவை டாக்குமெண்ட பாத்துட்டு இது தப்பா இருக்கே சார் அப்படின்னு கத்த, என்ன என்ன தப்பா இருக்குன்னு தோலை குலுக்கிட்டு கேக்குறாரு சுதாகர். டாக்குமெண்டோட எழுந்து வர்ற பாக்யா எல்லாமே தப்பா இருக்கு பாருங்க அப்படின்னு நீட்ட, நாம பேசினபடி எல்லாமே இனியா பேர்ல தானே இருக்கு அப்படின்னு சுதாகர் கேக்க, நாம பேசுனது இனியாவோட பேரு மேனேஜ்மெண்ட்ல சேருங்கிறது தான். ஆனா இதுல நான் ரெஸ்டாரண்ட்ட இனியாவுக்கு கிஃப்டா குடுக்கறதா இருக்கு அப்படின்னு பாக்யா கேக்க, ஓ நீங்க அத சொல்றீங்களா, எல்லாமே ஒண்ணுதானே சம்பந்திங்கிறாரு சுதாகர். இல்லையே எப்படி ஒண்ணாகும், நான் மொத்தமா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனியாவுக்கு குடுக்கறேனோ இல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னோ நான் ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லையே. மொத்தமா உங்க ஃபேமிலி கிட்ட என் ரெஸ்டாரண்ட்ட ஒப்படைச்ச மாதிரி எழுதி இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன சம்பந்தியம்மா, உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலின்னு பிரிச்சு பேசிக்கிட்டு, இப்ப நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சுதாகர் சொல்ல எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாங்க பாக்யா. பாத்துட்டு இருக்கீங்களே சிவா, உங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த, நீங்க பேசுங்கன்னு லாயர் கிட்ட சுதாகர் சொல்ல, ஓகே சார்னு திரும்புற லாயர், மேடம் நீங்க சொல்ற மாதிரி எழுதணும்னு தான் சார் சொல்லியிருந்தாரு. ஆனா கம்பெனி ரூல்ஸ் வேற மாதிரி இருக்குங்க மேடம். எங்க மத்த ஷேர் ஹோல்டர்ஸும் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இது வரைக்கும் வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாமே சார் ஃபேமிலி மெம்பர் மேலதான் இருக்கு. புதுசா வர்ற ஒண்ணு மட்டும் உங்க பேர்ல இருந்தா என் ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும்னு தான் இனியா பேர்ல மாத்தி இருக்கோம் அப்படின்னு லாயர் சொல்ல, இனியா உங்க பொண்ணு தானே, ரெஸ்டாரண்ட் இனியா பேர்ல இருந்தா என்ன உங்க பேர்ல இருந்தா என்ன, ரெஸ்டாரண்ட் இனியா நடத்தினா என்ன நீங்க நடத்தினா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. இனியா படிச்ச பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அவளே எல்லாத்தையும் பாத்துக்கட்டும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, நீங்க பண்றது சீட்டிங், இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. நேத்தே நான் விருப்பமே இல்லாம தான் சைன் பண்ணேன். என் பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கறதா இருந்தா நானே கொடுப்பேனே, ஆனா இப்படி ஏமாத்தி வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு பாக்யா பல்ல கடிச்சிட்டு கத்த, ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனாவே இருக்கீங்க, கொஞ்சம் கூலா இருங்க, ரிலாக்ஸ். முதல்ல நான் உங்ககிட்ட வந்து பேசினேன், பணம் கொடுக்கறேன் ரெஸ்டாரண்ட்ட கொடுங்கன்னு கேட்டேன். அப்பவே நீங்க கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப பாருங்க, சுத்தி சுத்தி இந்த ரெஸ்டாரண்ட்ட எனக்கே கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. 5 காசு செலவில்லாம உங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சுதாகர் சொல்ல, இத நான் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு பாக்யா கோவமா அழுத்தம் திருத்தமா சொல்ல, எழுந்து நிக்கிற சுதாகர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன எப்படி, நான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் வரல, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க இந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ட உங்க பொண்ணுக்கு இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, நோன்னு கத்துறாங்க பாக்யா. இனிமே இந்த ரெஸ்டாரண்ட் எஸ்எல்சி குரூப்புக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாக்யலட்சுமியான உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சுதாகர் சொல்ல, பாக்யா பயங்கர அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அட்வொகேட் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க, அவர்கிட்ட பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு டேபிள் மேல இருக்க மொபைல கையில எடுக்கிறாரு சுதாகர். அவர் பாட்டுக்கு ஸ்டைலா நடந்து வெளியே போக, டாக்குமெண்ட்ட கொடுங்க மேடம் அப்படின்னு லாயர் கேட்க, ரோபோட் மாதிரி நீட்டுறாங்க பாக்யா. அத வாங்கி ஃபைல்குள்ள வச்சுட்டு, இது என் விசிட்டிங் கார்டு மேடம், எதுனாலும் கால் பண்ணுங்க அப்படிங்கிற லாயரும் பின்னாடியே போயிட, பாக்யா பயங்கர தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க. நேரா வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. திறந்திருந்த வீட்டு கேட் வழியா உள்ளர வந்துட்டு கேட்ட வேகமா சாத்துறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியாம நினைச்சு பாத்துட்டு வர்றாங்க, இனிமே இந்த ரெஸ்டாரண்ட் எஸ்எல்சி குரூப் கீழே தான் இயங்க போகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாக்யலட்சுமியான உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சுதாகர் சொன்னதையும் நினைச்சு பாக்குறவங்க பயங்கர வெறுப்பா வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்த பாக்யாவ அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இனியா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவங்க கன்னத்துல நெத்தில எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க. பாக்யா திகைப்புல இருந்து மீளாம பாக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நிதிஷும் உட்கார்ந்துருக்காரு அவங்க கூட. ஐ மிஸ் யூ மான்னு இனியா சொல்ல, இனியா அப்படின்னு அப்பதான் சுயநினைவுக்கு வந்தவங்கள பாக்குறாங்க மகள. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பாக்யா இனியா முகத்தையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அடுத்து பாக்யா என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.